2014ஆம் ஆண்டு பிரதமராக பொறுப்பேற்றதில் இருந்து நாடாளுமன்றத்தில் எத்தனையோ முறை பிரதமர் மோடியை நோக்கி கேள்வி எழுப்பிய போதும் பேசாத மோடி, அவரை பேச வைப்பதற்காக எதிர்க்கட்சிகள் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வர வேண்டிய சூழல் இருந்த நிலையில் இப்போது திடீரென்று மேற்காசிய போர் குறித்து நாடாளுமன்றத்தில் பேசியிருக்கிறார். அவர் பேசும் பொழுது மேற்காசிய போர்ச்சூழலை தீர்ப்பது பற்றி ஏதாவது வழிமுறைகளை பேசியிருக்கிறாரா, அல்லது அந்த போர்ச்சூழலால் நமக்கு ஏற்படும் ஆபத்துக்களை எப்படி தடுப்பது என்பது பற்றி பேசியிருக்கிறாரா, அல்லது ஏற்கனவே மேற்கொள்ளப்பட்ட திட்டங்கள் குறித்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாரா என்றால் இது எதுவுமே இல்லை. இதையெல்லாம் விட பயங்கரமான ஒரு விஷயத்தை பிரதமர் மோடி தன்னுடைய பேச்சின் ஊடாக வெளிப்படுத்தி இருக்கிறார். எதற்கும் தயாராக இருங்கள் என்று அவர் பேசியிருக்கிறார். எதற்கும் தயாராக இருங்கள், நிலைமை இன்னும் மோசமாகலாம் என்று அவர் பேசிய பேச்சு நாட்டையே உலுக்கி இருக்கிறது. உலுக்கி இருக்கிறது என்றால் மக்களுடைய மனசாட்சியை வெளிக்கொண்டு வந்து அவர்களுடைய ஒற்றுமையை கோருகின்ற வகைக்கு அல்லாமல் மக்களுடைய நம்பிக்கையை சிதைக்கின்ற வகையில் மோடியினுடைய பேச்சு அமைந்திருக்கிறது. அவருடைய பேச்சுக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்களும் கடுமையான எதிர்வினையை பதிவு செய்திருக்கிறார். என்ன நடந்தது நாடாளுமன்றத்தில், மோடியின் பேச்சில் இருக்கும் விபரீதம் என்ன என்பது பற்றித்தான் இன்றைய கோடாங்கி. மேற்காசியாவில் இருக்கின்ற போர்ச்சூழல் மிகவும் மோசமடைவது போல தெரிகிறது. இந்த மோசமான சூழல் இன்னும் மோசமடையலாம், நாம் அதை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்று அவர் பேசியிருக்கிறார். தயாராக இருக்க வேண்டும் என்றால் என்ன வகையில் தயாராக இருக்க வேண்டும், யார் தயாராக இருக்க வேண்டும், எப்படி தம்மை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்பது பற்றி ஏதாவது விரிவாக பேசியிருக்கிறாரா என்றால் எதுவும் இல்லை. நாட்டு மக்களுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. வணிக நிறுவனங்கள் தங்களுடைய கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாட்டின் காரணமாக விலைவாசியை உயர்த்த தொடங்கிவிட்டார்கள். சமீப காலம் வரை 12 ரூபாய்க்கு விற்று கொண்டிருந்த தேநீர் தற்போது சாதாரண கடைகளில் கூட 15 ரூபாய் என்று உயர்த்தப்பட்டிருக்கிறது. 15 ரூபாய்க்கு விற்கப்பட்டு கொண்டிருந்த காஃபி இப்போது 20 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. சாதாரணமாக ரோட்டோரத்தில் இருக்கக்கூடிய கடைகளிலேயே இவ்வளவு விலை உயர்வு என்றால் இன்னும் பெரிய பெரிய நிறுவனங்களில் என்ன மாதிரியான விலைவாசி உயர்வு என்பதை யோசித்தே பார்க்க முடியாத நிலைதான் ஏற்படுகிறது. இட்லி 5 ரூபாய் 6 ரூபாய் விற்று கொண்டிருந்தது. மோடி அரசாங்கத்தினுடைய 2வது ஆட்சி காலத்தில் 10 ரூபாயாக மாறியது. இப்போது ஒரு இட்லி சாதாரண கடையில் 15 ரூபாய்க்கு விற்பனையாகி கொண்டிருக்கிறது. அந்த ரோட்டோர கடைகளில் இட்லி வாங்கி சாப்பிடுபவர்கள் எல்லாரும் சாதாரண மக்கள் தானே தவிர எந்த உயர்தட்டு மக்களும் அங்கு இட்லி வந்து சாப்பிடுவது கிடையாது. இப்படி மக்களினுடைய அன்றாட வாழ்க்கையை கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு பாதிக்க தொடங்கிவிட்டது. இதனை எப்படி எதிர்கொள்வது என்பது பற்றி பிரதமர் மோடி எந்தவிதமான திட்டத்தையும் இந்தியாவிற்கு அறிவித்தது போல தெரியவில்லை. இந்த சூழலில்தான் நாடாளுமன்றத்திற்கு சென்று இருக்கின்ற எல்லா பழியையும் நாடாளுமன்றத்தின் மேலே எழுதுவதற்கும் மக்களின் பெயரில் எழுதுவதற்கும் மோடி ஒரு முன்னோட்டம் நடத்தி இருக்கிறார் என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்க தொடங்கி இருக்கிறார்கள். பிரதமர் மோடியினுடைய தயாராக இருங்கள் என்ற பேச்சுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தனது எதிர்வினையை பதிவு செய்திருக்கிறார். தயாராக இருக்க வேண்டும் என்றால் யார் தயாராக இருக்க வேண்டும்? ஒன்றிய அரசா, நாட்டு மக்களா? கோவிட்-19ற்கு தயாரானது போல வெஸ்டாசியா வாரின் பாதிப்புகளுக்கும் தயாராக இருக்க வேண்டும் என்கிறார் பிரதமர் மோடி. அதாவது கோவிட் காலகட்டத்தை எதிர்கொள்ள மக்கள் தயாரானது போலவே மேற்காசிய போரை எதிர்கொள்வதற்கும் மக்கள் தயாராக வேண்டும் என்று பிரதமர் மோடி குறிப்பிடுகிறார். அதாவது கோவிட் பெருந்தொற்று காலகட்டத்தில் மக்கள் தயாராக இருந்தார்கள் என்று பிரதமர் மோடி சொல்லுவதே மிகவும் மோசமான ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கிறது. மக்கள் கொரோனா காலகட்டத்தில் மிகப்பெரிய மன உளைச்சலுக்கும் பெரும் மன அச்சுறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டிருந்தார்கள். வலுக்கட்டாயமாக அவர்கள் வீட்டிற்குள் அடைத்து வைக்கப்பட்டார்கள். அவர்களுக்கு அறிவியல் பூர்வமான விளக்கங்களை கொடுத்து அவர்களுடைய சிந்தனையை தெளிவுபடுத்த வேண்டிய பிரதமராக இருந்தவர் அந்த நேரத்தில் தட்டுகளை தட்டுங்கள், விளக்குகளை ஏற்றுங்கள், கொரோனாவை ஒழியுங்கள் என்று இருப்பதிலேயே மிகவும் மோசமான சிந்தனைகளை விதைத்து கொண்டிருந்தார். அந்த பிரதமர் மோடிதான் இப்போது மேற்காசிய போரையும் எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்கிறார். மேற்காசிய போரின் பாதிப்புகளை எதிர்கொள்வது என்றால் போன முறை கொரோனாவுக்கு ஒரு தட்டில் கரண்டியால் தட்டி கொண்டிருந்தார்கள். இந்த முறை வேறு பாத்திரத்தை வைத்து தட்டுவதற்கு தயாராக இருக்க வேண்டுமா என்பதுதான் மக்கள் மத்தியில் இருக்கின்ற கேள்வி. இது குறித்து முதலமைச்சர் ஸ்டாலின் விரிவாக தனது அறிக்கையில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார். மார்ச் 11
போர் சூழல் தீவிரமடைந்த உடனேயே அதனுடைய தாக்கங்களை உணர்ந்து அனைத்து பயன்பாடுகளுக்குமான சிலிண்டர்கள் தடையின்றி கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். வளைகுடா நாடுகளில் சிக்கியுள்ள தமிழர்களை மீட்க வேண்டும். மின் நிலையங்களுக்கான எரிவாயு விநியோக அளவு கட்டுப்பாடுகளை மாற்றி அமைக்க வேண்டும் என்று பிரதமர் மோடிக்கு முக்கியமான வழிகாட்டுதல்களை தனது கடிதத்தின் மூலமாக தெரிவித்திருந்தார். ஆனால் அந்த கடிதத்திற்கு எந்த நடவடிக்கையும் எடுப்பாரா மாட்டாரா என்பதால் அதற்கு அடுத்த நாளே மார்ச் 12 அன்று நிலைமையின் தீவிரத்தை ஒன்றிய ஆட்சியாளர்களுக்கு உணர்த்த எதிர்க்கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியதையும் குறிப்பிட்டிருக்கிறார். அதற்கடுத்த 2வது நாளே மார்ச் 14 அன்று மோடியினுடைய நடவடிக்கைகளுக்கு காத்திருக்காமல் பொறுப்புள்ள மாநில அரசாக உயர்நிலை ஆலோசனை மேற்கொண்டு பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்ததாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார். உணவு உற்பத்தி தொழிற்கூடங்களில் எல்பிஜிக்கு பதிலாக மின் அடுப்புகளை பயன்படுத்தும் போது ஏற்படும் கூடுதல் மின்சார நுகர்விற்கு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் மானியம் வழங்கப்படுகிறது. MSME நிறுவனங்கள் மின் அடுப்புகள், மின் சூடேற்றிகள் கொள்முதல் செய்வதற்கு மானியத்துடன் கூடிய கடன் வழங்கப்படுகிறது. தொழிற்சாலைகள் மாற்று எரிபொருள்களை பயன்படுத்தி கொள்ள TNPCB எனப்படும் தமிழ்நாடு மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தின் இசைவாணியை பெற தேவையில்லை என்றும் அறிவித்திருக்கிறார். மேலும் கூடுதலாக உணவகங்கள் மூடப்படும் வேளையில் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தினை கருத்தில் கொண்டு காய்கறிகள் மற்றும் பழங்கள் 194 உழவர் சந்தைகளில் எந்தவித கட்டுப்பாடும் இல்லாமல் அவர்கள் விற்பனை செய்து கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். இப்படி 4 கட்டமான முயற்சிகளை தமிழ்நாடு அரசு தன்னுடைய சொந்த செலவிலும் தன்னுடைய சொந்த உயர்நிலை ஆலோசனையிலும் மேற்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒன்றிய அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகளை பற்றி பேசாமல் எதிர்கொள்ள தயாராக இருங்கள் என்ற அச்சுறுத்தல் இன்னும் அபாயகரமான நிலைக்கு நாட்டை தள்ளுவதற்கு மோடி தயாராகி இருக்கிறாரே என்ற கேள்வியைத்தான் எழுப்புகிறது. மேலும் அப்போதே முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கேள்வி ஒன்றையும் எழுப்பியிருந்தார். மக்கள் நலனை காக்க ஒன்றிய அரசு என்ன செய்ய போகிறது என்று. அப்போதும் பதிலில்லை, இப்போதும் பதிலில்லை. மேலும் மார்ச் 15ஆம் தேதியன்று தொலைநோக்கும் முன்னெச்சரிக்கையும் இன்றி செயல்படும் ஒன்றிய பாஜக அரசை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கிறார்கள். அதாவது தமிழ்நாட்டுக்கு திட்டங்களும் இல்லை, அடுப்பு எரிக்க சிலிண்டர்களும் இல்லை என்று பெரும் முழக்கத்தோடு தமிழ்நாடு முழுக்க அந்த ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. இத்தனைக்கும் பிறகு மக்கள் தயாராக இருக்க வேண்டும் என்று மக்களுக்கே அறிவுரை வழங்குகிறீர்களே மோடி என்று காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மக்களை தயாராக இருக்க சொல்லும் முன் அவர்களை காக்க நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா? மேற்காசிய போரின் தாக்கங்களில் இருந்து இந்திய மக்களை பாதுகாக்க நீங்கள் எடுத்துள்ள முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன? இப்போது நாட்டின் கேள்வி ஒன்றுதான், எங்களை காக்க பிரதமராக நீங்கள் தயாராக இருக்கிறீர்களா என்பதுதான் மக்களுடைய கேள்வி என்று கேள்வியோடு தனது பதிவை நிறைவு செய்திருக்கிறார் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடானது தன்னால் ஆன அளவிற்கு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது. மின் அடுப்புகளின் பயன்பாட்டால் மின்சார பயன்பாடு அதிகமாகும், அதனால் அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படும். அதற்கு 2 ரூபாய் மானியம் வழங்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு. மேலும் உணவு உற்பத்தி கூடங்களில் தற்போது இருக்கக்கூடிய கேஸ் சிலிண்டருக்கு பதிலாக விறகு அடுப்போ வேறு வகையான அடுப்புகளோ பயன்படுத்தினால் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்திடம் அனுமதி பெற வேண்டி இருக்கும். அந்த அனுமதி கூட தேவையில்லை. மக்களுக்கு உணவு வழங்கல் தட்டுப்பாடு ஏற்படக்கூடாது என்பதற்காக அதற்கும் தன்னுடைய அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இப்படி பல்வேறு விவகாரங்களில் மின்சார அடுப்புகளை கொள்முதல் செய்வதற்கு முதற்கொண்டு தமிழ்நாடு அரசு மானியத்துடன் கூடிய கடனையும் அறிவித்திருக்கிறது. இவ்வளவும் செய்துள்ள போது ஒன்றிய அரசு என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்றால், ஒன்றிய அரசு இருக்கின்ற கேஸை எல்லாம் தொழிற்சாலைகளுக்கு அல்லாமல் வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற ஒன்றை தவிர வேறு எதுவும் செய்தது போல இல்லை. வீடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கின்ற முனைப்பு இருக்கின்ற அதே நேரத்தில் உணவு விற்பனை கூடங்களில் இருக்கக்கூடிய சிலிண்டரில் தட்டுப்பாடு ஏற்பட்டால் அதுவும் சாமானிய மக்களைத்தானே பாதிக்கிறது. அந்த பாதிப்புக்கு மோடி அரசு என்ன பதில் வைத்திருக்கிறது? சிலிண்டர் தட்டுப்பாட்டை எதிர்கொள்ள மோடியிடம் எந்த திட்டமும் இல்லை என்பதைத்தான் அவருடைய நாடாளுமன்றத்தில் தயாராக இருங்கள் என்ற உரை சுட்டி காட்டுகிறது. மோடி தயாராக இல்லாத சூழ்நிலையில் நாடு எப்படி அதை எதிர்கொள்ள தயாராக இருக்கும் என்பதுதான் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எழுப்பியிருக்கும் முக்கியமான கேள்வி. என்ன நடக்கிறது? பொறுத்திருந்து பார்ப்போம்.